வணக்கம், வெல்கம் டு Yazhi'sKitchen. இன்றைக்கி நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு சொல்கிறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அது அளவுக்கு கட் பண்ணுங்கள். இது 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அது போக கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி விதையை எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போக காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரும் ஹனி வேணுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனியும் தேவை. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்குல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடுறேன். இதை நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு கோட்டிங் வர அளவுக்கு பண்ணால் போதும். இது அரிசி மாவு போடுறதுனால ஈரமாக எடுத்துரும், நல்ல கிறிஸ்பாகவும் வரும். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இது அரிசி மாவு போட்டு இப்போ விரவியாச்சு. இதில் பாருங்கள், ஒரு கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு தான் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன், ரொம்ப கிடையாது. இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும். மொத்தமாக போட்டுறாதீங்க, பொறுமையாக ஒவ்வொரு இதையும் எடுத்து போடணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு, இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு தான். அதுக்கப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டையும் போட்டிருக்கிறேன். இது 2ஐயும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் கார்லிக் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ்னாலும் போட்டுக்கலாம், எது வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட சாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லேசாக கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்துருக்குது, இப்போ எடுத்துடுவேன். மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை ஒரு பேட்சை ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்ன நல்ல சூடாக இருக்குது, ஹை ஃப்ளேமில் இப்போ போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை போட்டிருக்கிறேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த மிளகாயம் இப்போ இந்த சாஸை இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டுருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வைக்கிறேன். இல்லை கடாயில் ஒட்டாமல் நல்லா இதாக வரதுக்காக.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, சாஸில் உப்பு இருக்கும், பார்த்துக்கணும். தக்காளி ரொம்ப மசிய வேண்டாம், கொஞ்சம் இதாக இருந்தால் தான், க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ போட்டுடலாம். ஃபுல்லாக உருளைக்கிழங்குகள் போடலாம். உருளைக்கிழங்க போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி இதில் ஊற்றுறேன். ஹனி சில்லி ரெடி ஆகிடுச்சு. ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க. வணக்கம்.